இன்றைக்கு இந்த கலைவரங்கத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் அனைவருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த 60வது ஆண்டு என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இந்த ஏடிஓ அப்படின்றது மாதம் இருக்கக்கூடிய கணக்கிடக்கூடிய ஏடிஓ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு நிறுவனங்களில் டாப் 3 என்று சொல்லக்கூடிய 3 நிறுவனங்களில் எங்களுடைய டிஎன்சி சிட் ஃபண்டு நிறுவனமும் வந்து இந்த முதல் 3 இடங்களில் பிடிச்சிருக்கு. இன்றைக்கு இந்த 60வது ஆண்டில் வந்து இந்த ஏடிஓ 100 கோடி நாங்கள் வந்து இந்த ரீச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதை வந்து எங்களோட வாடிக்கையாளரோடு வந்து பெருமையாக நாங்கள் வந்து இந்த ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது வந்து இன்றல்ல நேற்றல்ல ஒரு நாளில் சாதிக்கக்கூடிய சாதனை கிடையாது. இன்றைக்கு இந்த ஒரு நேர்மைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. என்னுடைய தந்தையார் அவர்கள் மறைந்த என்னுடைய தந்தையார் அவர் டிஎன் சின்னசாமி அவர்கள் தருமபுரியில் நேர்மையோடு செயல்பட்டு இந்த பணத்தை வந்து சரியான முறையில் கொடுக்கணும்னு சொல்லி துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரும் 60 ஆண்டுகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம்னாக்க அது காரணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல வாடிக்கையாளர்கள் தான். இன்றைக்கு வந்து இன்றைக்கி இருக்கிறது இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 நோட்டு செல்லாது என்ற காலத்திலையும் சரி, மற்ற இந்த கோவிட் காலத்திலையும் சரி, எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு அனைவருக்கும் எல்லா இந்த தொகையும் வந்து ஒரு நாள் கூட தவறாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா மற்ற நிறுவனத்தை விட நாங்கள் வந்து ஒரு வாரத்திலே பேமெண்ட் கொடுக்குறோம். இன்றைய வரலாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். 1 வீக்கில் வித்தின் வீக் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆகிடுது. அதுக்கு காரணம் வந்து சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. 95% வந்து ப்ராம்ப்ட் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அது மிக பெருமையாக சொல்கிறேன். அந்த வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுடைய சீட்டில் வந்து புது குரூப்பில் சேர்கிறதுக்கு அவர்களே வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்கள் சீட்டில் சேர வைக்கிறாங்க. அப்படின்னு எங்களுடைய சேவை வந்து இதுவரை 10 லட்சம் வாடிக்கையாளர் ரீச் ஆகிருக்குது. 1 லட்சம் வாடிக்கையாளர் ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 36 வாடிக்கையாளர் இன்று வரை எங்களுடைய சீட் ஃபண்டில் 1 லட்சம் முதல் 5 கோடி வரை நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஆன் பேமெண்ட் எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த சீட்டுன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வேறு, பதிவு செய்யப்படாமல் நிறுவனம் வேறு. இது நீங்கள் வந்து நீங்கள் ப்ரெஸ்லாம் வந்து அதை வந்து ஒன்றா வந்து பார்க்காதீங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து அதிக வட்டி தரேன், அதிக டிவிடெண்ட் தரேன்னு சொல்லி இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சீட்டு பதிவு செய்யப்படாத சீட்டுகள் நடத்துறதுலாம் வந்து அவங்களால நடத்த முடியாமல் விட்டுட்டு போகிறதுனால சீட் ஃபண்டில் பணம் போட்டு ஏமாந்து விட்டார்கள் என்று பதிவு செய்யப்படாத நிறுத்தத்தை தான் சொல்ல முடியும். எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களுமே வந்து பணத்தை போட்டுட்டா சரியான முறையில் கொடுத்துருவாங்க ஒழிய யாரும் வந்து நிறுத்திட்டு போவதோ இல்லை ஏமாற்றிட்டு போக முடியாது. ஏன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணி தான் இது குரூப்பே ஆரம்பிக்கிறோம். சீட்டு வந்து நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து சேவிங்ஸை பற்றி எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் தெரியணும். இளைஞர்கள்லாம் வந்து இந்த சேவிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கிக்கணும்னு சொல்லி மாணவர்களிடத்துலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதை வந்து அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி சீட்டில் பணம் கட்டக்கூடிய அளவில் கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போகிறத விட சீட்டில் போட்டால் சேஃபாக இருக்கும், பணம் வந்து பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரணும் என்று தான் நாங்கள் எல்லாத்தையும் இளைஞர்களை கூப்பிட்றோம். இங்கே இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கிற அத்தனையுமே அனுபவம் வாய்ந்தவர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து சீட்டில் போடுறாங்க. ஏன்னாக்கா டிவிடெண்ட் வந்து 8% 12% கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். பணம் பாதுகாப்பாக இருக்கும். தேவையான நேரத்தில் சீட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மினி பேங்க் மாதிரி. இது வந்து அந்த பண்டைய காலத்தில் வந்து துவங்கப்பட்ட இந்த சீட்டு நிறுவனன்றது வந்து சேவிங்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து நல்ல ஒரு இதை வந்து துவங்கியிருக்கிறாங்க. நம்ம இந்த சிட்டில் போட்டுட்டோம்னாக்கா நம்மளுடைய பணம் எடுக்காமல் இருக்க பட்சத்தில் கடைசியில் எடுக்கும்போது இது ஒரு சேவிங்ஸாக இருக்குது. அதுவே நமக்கு தேவையான பொழுது எடுத்துக்கும் பொழுது இது லோனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 விதமே சேர்ந்து கலந்து தான் சீட்டு. இந்த சீட்டை வந்து நிறுவனத்தை நான் வந்து டிஎன்சின்ற பெயரில் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நல்ல வாடிக்கையாளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு உண்மையில் பெருமைப்படுகிறேன். இந்த வளர்ச்சி இந்த இது வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும். உங்களுடைய ஆதரவு என்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நல்ல உலகம் வாய்ப்பு நன்றி. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக சரியான முறையில் கொடுக்க முடியாது. பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து மாவட்ட பதிவாளரிடம் ஒரு 10 லட்சம் சீட்டு நடத்தணும்னாக்க அதை போய் டெபாசிட் பண்ணிடுறோம். யார் பேர்லாம் மாவட்ட பதிவாளர் பேர்லேயே நடத்திட்டு இந்த 20 பேரில் 25 நபர்கள் வந்து பதிவு செய்யப்படுறோம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு கொடுத்துட்றோம். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்துக்கலாம். ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்தெந்த நிறுவனத்தில் எத்தனை குரூப் நடக்குது, அது எவ்வளோ தொகை நடக்குது, அதோட நிலைமை என்ன அப்படின்றது அது தெரிஞ்சுக்கலாம். சார் அது வந்து என்ன பொறுத்தவரை சீட்டு நிறுவனம் வந்து இது மாதிரி வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் கண்டிப்பாக அதுக்கு இதுவரையும் ரெக்கார்ட் கிடையாது. எந்த நிறுவனம் வந்து இது மாதிரி ஏமாற்றத்துக்கு ஒரு ஏன்னா அது சிஸ்டம் பக்காவாக வந்து மாவட்ட பதிவாளர் கையில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுனால இது வராது. மற்றது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கோல்டு சமாச்சாரம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. அது எப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. நிறைய அதிக வட்டி கொடுக்குறேன். அந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க. இல்லை சினிமா துறையில் சொல்கிறேன். முதல்ல ஆசையை தூண்டுறாங்க பாருங்கள்.
தூண்டிட்டு மக்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் போகிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அது தவறுதலாக நடத்திடுறாங்க. அது வேறு. இந்த சீட்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பொறுத்தவரை பாதுகாப்பானது. உங்களுடைய தொகை, உங்களோட பணம் வந்து பாதுகாப்பு இருக்கும். பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி தான் சொல்கிறேன். உங்களுக்கு சார் சினிமா பார்த்துட்டீங்க. சினிமாவில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுறாங்க. அது வந்து நம்ம ஏமாறாமல் இன்றைக்கி வந்து நீங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா வந்துருக்கீங்க. நீங்கள் ஒரே ஒரு செகண்டில் ஒரு இது வந்து இன்சிடென்ட் உலகம் பூரா பரவிடுது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி ஏமாந்தாங்களாம் தெரிஞ்சுட்டீங்க. ஆனால் அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி இருந்தது வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ அது மாதிரி ஏமாற்றங்கள் குறைஞ்சி வந்துருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியானால எல்லாம் ஏமாற்றப்படுறவங்களும் அடையாளம் காணப்படுகிறார்கள், உடனே தெரிஞ்சிடுறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நம்ம அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட. இதை வந்து பதிவு செய்யப்பட்ட நேரத்தில் பண்ணாக்க இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கிறது டோட்டலாக வந்து அவாய்ட் ஆகிடும். ஆசைப்பட வேணாம் யாரும். அதான் சொல்கிறேன் நான். ஏதோ பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம். எந்தெந்த நிறுவனத்தில் எத்தனை குரூப் நடக்குது, எவ்வளோ ஏற்றி இப்போ சொல்கிற பார்த்தீங்கன்னா 100 கோடி மாதம், 100 கோடி வருஷம், 1200 கோடி அப்படின்னு போய் இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் போய் பார்க்கலாம். எந்த மட்டும் இல்லை, பதிவு செய்யப்பட்ட எல்லா நிறுவனங்களுமே போய் சிட் ஃபண்டில் இதில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்க அத்தனை கம்பெனி எத்தனை குரூப் நடத்துகிறாங்க, அதனுடைய மதிப்பு எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதில் எல்லாம் கம்ப்யூட்டர் ஓப்பன். சார் உங்களுக்கு பேங்க்கில் 6% 7% சொல்கிறீங்க இல்லையா, அது வருது. சிட் ஃபண்டை பொறுத்தவரை 8% குறையாம வரும். 7 to 8%, அதிகபட்சம் 11, 12, 13% கிடைக்கும். ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து. குரூப்பில் வந்து அதிகமாக வந்து முதல்ல எடுக்கிறவங்க இருந்தாங்கனாக்க உங்களுக்கு டிவிடெண்ட் நிறைய கிடைக்கும். அது மாதிரி குரூப் ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்க உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைச்சிரும். எல்லாருமே எடுக்காத ஆளுங்க கடைசியில் எடுக்கிறாங்க, டிவிடெண்ட் குறையும். அது மாதிரி குறையும் போது எப்படி 8%, 9% கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பொறுத்தவரை அப்படி இல்லை. வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு மாதம் ஏலம் விடுறோம். ஏலம் விட்டுறோம். யார் ஏலம் எவ்வளோ கேட்டாங்கன்ற மூலம் எல்லாமே பதிவு செய்யப்படுறோம். அத்தனையுமே மினிட்ஸ் மூலிமா மாவட்ட பதிவாளர்கிட்ட ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு முறையும் ஏலம் விடும்போது யார் ஏலத்தை கலந்துக்கிறாங்க, யார் இதில் முதல் ஏலத்தில் எடுத்துட்டாங்க, 2வது ஏலம் எவ்வளோ போச்சு, 3வது எவ்வளோ போச்சு, அத்தனையுமே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதனால் இதில் வந்து பொறுத்தவரை நல்லா நிறைய பேர் வந்து சீட்டு எடுக்கக்கூடிய இருந்தாங்கனாக்க டெஃபரட் டிவிடெண்ட்லாம் 13% கிடைக்கிறது. 60 வருஷமாக நீங்கள் இந்த பாரம்பரியம் இந்த சிட் ஃபண்ட் நடத்துறீங்க. உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் ஃபியூச்சரில் இது பேங்காக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஐடியா இருக்கும். நிறைய பேர் இதான் கேட்குறாங்க. இந்த சிட் ஃபண்டில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கக்கூடியது நீங்கள் தான் இது சொல்கிறீங்களே அதே தான் சார். இது ஒரு எப்போ மினி பேங்காக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ NBFCயில் பண்ண ஆரம்பிக்கலாம்னு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பேங்க்கை பற்றி திங்க் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சார் கண்டிப்பாக பேங்க்கில் எல்லா பேங்க்கும் இருக்கிற மாதிரி தான். நமக்கு என்ன வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல பார்த்தீங்களா 1 லட்சம் வாடிக்கையாளர் ரீச் ஆகிருக்குனாங்க கண்டிப்பாக பேங்க் தூங்கினா உடனே அத்தனை பேருமே பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்குவாங்க. அத்தனை பேருக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே வசதி. இப்போ வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு தொகை வந்து அடுத்த பேங்க்கில் போட்டு டிடிஓ இல்லை செக்கை கொடுக்குறோம். இப்போ இன்னொரு பேங்க் ஆரம்பிச்சு எங்கள் பேங்க்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்ல வசதி வாடிக்கையாளர்லாம் பயன்படுத்துவோம், நம்பிக்கை ஏற்படுத்தும். நாம்ஸ் கண்டிப்பாக RBI நாம்ஸ்னும் அதை தான் செய்ய முடியும். நான் தனியாலாம் பண்ண முடியாது. RBI நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அந்த RBI நாம்ஸ் பண்ணி தான் செயல்பட முடியும். சார் GST 18% இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுதான். நாங்கள் போய் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கிட்ட போய் பார்த்து எங்களை பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டது என்னன்னாக்க, சார் பேங்க்கில் வங்கியில் வந்து டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு லோனை கொடுக்குறீங்க, அதே செயல் தான் சிட்லி நடக்குது. பணத்தை போட்டு இறுதியாக எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி, அதில் முதல்ல எடுக்கிறோம் லோன் மாதிரி, அதே செயல்பாடு தான் செய்கிறோம். அதே நிதியின் தன்மை தான் பண்ணுது. இதுக்கு ஏன் GST போடுறீங்க? இதில் வந்து நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறோம். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வச்சுருக்கிறோம். ஆமாம் அசோசியேஷன் மூலிமா போய் மேடத்தை பார்த்து கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதுவரையில் வந்து 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்டர் கடிதத்தின் மூலிமா வந்து நிதியமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க. அவங்களை வந்து நீங்கள் சிட் ஃபண்டில் இருக்கக்கூடிய GST எடுத்துருங்க, இல்லை குறைத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சார் எங்களுக்கு 50 கிளைகள் தான் சார் எங்களுடைய. இதோட 46 கிளைகள் வந்துருச்சு. மதுரை, திருச்சி தான் இறுதியை ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு 4 கிளைகள் ஆரம்பிச்சு 50 கிளைகள் தான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டோட வெளியே போக மாட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் தான் நாங்கள் செயல்படுறோம். சார் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, 10 லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு ரீச் ஆகிருக்குது. 1 லட்சம் சக்ஸஸ்ஃபுல் வாடிக்கையாளர் நேரடியாக பணத்தை எங்கள் கையில் வாங்கினவங்க 1 லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து 100 கோடி சொல்கிறோம் இல்லைங்களா, வருஷம் 1200 கோடி. இது வந்து 5000 கோடிக்கு சமமானது.
5000 கோடி டர்ன் நான் பண்ணி ஆகணும். இப்போ கமிட் ஆன என்னுடைய வாடிக்கையாளர்களை வந்து 5000 கோடி கலெக்ட் பண்ணணும், 5000 கோடி கொடுக்கணும், நம்பிக்கையை வந்து பெறணும். இறுதி வரல கடைசி சீட்டில் எடுத்துக்கணும் கொடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். இதுதான் நாங்கள் சம்பாரிச்சது. நல்ல வாடிக்கையாளர் சம்பந்தம் எங்களுக்கு வந்து 62% 1% கஷ்டப்பட்ட கஸ்டமர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. சிப்ஸ் பிரைவேட் லிமிடெட் ட்ரஸ்ட் உங்கள் ட்ரஸ்ட் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன வந்து கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம். தருமபுரியில் விஜய் வித்யாலயன்ற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அன்றைக்கு வந்து 87ல் வந்து 150 மாணவர்கள் வந்து சேர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு 32,000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடமும் என்னுடைய தருமபுரி பள்ளிக்கூடமும் 1 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு +2 முடிச்சுட்டு போனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த முதல் நிலையில் இருக்கும்போது அதே மாதிரி வந்து வாழ்க்கை தரத்தில் வந்து ரொம்ப வந்து கிராம பகுதியில் சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவோம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப குறைய இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். இவங்க முடிச்சுட்டு போனோன்னே +2 படிக்கிறதுக்கு நீட் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய ட்ரஸ்ட் மூலிமா செய்கிறோம். விஜய் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலிமா தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம்.